சங்ககிரி வட்டம் எஸ்கே நகர் தீரன் குன்றிலே அருள்பொழிவோடு எழுந்தருளியிருக்கின்ற அருள்மிகு நவசக்தி ஞானவிநாயக பெருமான் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவில் இன்றைய தினம் வாஸ்து வழிபாடு என்று சொல்லக்கூடிய இட தூய்மை செய்யக்கூடிய திரு நிகழ்ச்சியானது தற்பொழுது குருமகா சன்னிதானங்களது முன்னிலையிலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தாய்மை என்று பிரார்த்தனை செய்து முதல் நிகழ்வாக தற்பொழுது திருவிளக்கு ஏற்றும் வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 5 கருத்து ஆணைமுக பெருமானுடைய வழிபாடு. இவ்விடத்திலே 5 கருத்து எம்பெருமானை மெய் மொழி வாக்கி மும்மொழித்தினாலே மெய் மொழி வாக்கு என்கின்ற மும்மனத்தினாலே பிரார்த்தனை செய்து
வளவந்த விநாயகா போற்றி. ஓம் வளவந்த விநாயகா போற்றி. குபேர விநாயகா போற்றி. ஓம் குபேர விநாயகா போற்றி. போற்றி. ஓம் மங்கள விநாயகா போற்றி. ஞான விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி. சூழக்குறியண்டல் மகரக்குறியண்டல்கே பசுமே பால்மணி குறி கண்டனங்கமே எழுந்தருளச் செய்த விநாயக பெருமானுக்கு தற்பொழுது தூபதி உதைத்தாய் போற்றி. கல்லாதார் காட்சி கரையாய் போற்றி. கற்றாரிடம் வைகளைவாய் போற்றி. வில்லால் வீரஜான் செய்தாய் போற்றி. வீரட்டன் கற்றாய் போற்றி. ஆட்டுவதோர் நாகம் அசைத்தாய் போற்றி. அலைகளில வீரட்டன் தாழ்வாய் போற்றி. போற்றி ஓம் ஒன்றாய் உலகனைத்தும் ஆனார்தாமே. ஊழிதோறும் ஓடி உயர்ந்தார்தாமே. நின்றாக எங்கும் நிமிர்ந்தார்தாமே. நீர்வழி தீ ஆகாசம் ஆனார்தாமே. கொன்றாடும் கூற்றை உதைத்தார்தாமே. கோலப்புலனை உடைத்தார்தாமே. சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே. திரு ஆலங்காடுரையும் செல்வர் பால்மணி குறி கண்டனங்கமே எழுந்தருளச் செய்த திருக்கலசங்களுக்கு தற்பொழுது தூபதி பெற்று கடையவனே உழுதி கண்டாய் விரல் வேங்கையில் தோள் உடையவனே. மண்ணும் புத்தர கோசமங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் தாங்கிக் கொள்ளேன். எம்பிரான் எம்மை தாங்கிக் கொள்ளேன். பூவினைக்கு அருங்கலம் பொங்குதாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரண் ஐந்து ஆடுதல். கோவினைக்கு அருமான் நம சிவாயமே போற்றி. ஓம் நமச்சி எழுந்தருள்க. பாரத தேசத்தில் உள்ள அனைத்து புனித தீர்த்தங்கள் எழுந்தருள்க. இவ்விடத்தில் உள்ள இடையூறுகளை எல்லாம் தீர்த்தர்கள் நேர்ந்தருள் முப்பேறு குறியண்டல்க. சூழக்குறியண்டல்க மகர குறியண்டல்க பசுமை பால்மணி குறி கண்டல்கவே எழுந்தருளச் செய்த ஆனந்திற்கு தற்பொழுது தூபதி பற்றி ஆனந்திருவார். எம்பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு தற்பொழுது வடமொழியின திருவருள் கொண்டு திருவருளும் குருவருளும் இணைந்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவானது புனிதரும் சேவடி கோவளமே ஒன்றை வாசனை மேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பயிரையும் படைத்த புனிதரும் நியமம் புரிகிறார். பொருந்துகவே எல்லாம் இல்லை அன்னையுடைய திருவுருளால் ஆதி ஒரு முதல்வர் ஞானபுர சாந்தபடி சிவலிங்க
ஐந்து கரம் கொண்ட ஆனந்த பெருமானுடைய மகானை மகனாக என்று கோவையிலே காவல் செய்வார் இருக்கக்கூடிய கோணிமண்டலத்திலே இந்த வழிபாட்டை தொடங்கி சைக்கிள் பேரணியாக உலகசமான தெய்வீக திரைப்படமாக வருகின்ற பொழுது இங்கே ஒவ்வொரு பகுதிக்கு செல்லும் பொழுது என்ன இருக்கிறது என்று கேட்டு அறிந்து செல்லும் பொழுது இந்த இடத்திலே என்ன இருக்கிறது என்ன நடக்கிறது என்று கேட்டதற்காக அன்றைக்கு அவர் என்ன ஆசைப்பட்டாரோ அவர் என்ன நினைத்தாரோ பாருங்க எந்த சிலையும் வைக்கல சாமி சிலை வந்தார் எந்த நம்ம வேலை சொல்றதுன்னா நம்ம சாமி முன்னாடி உட்கார்ந்து வேலை பண்ணுவாருன்னாங்க அது மாதிரி பண்ணாதான் முடியாது அவர் அத்தகைய தாயும் வயதும் நம்மளுக்கு காணப்படும் அத்தகைய மகானுடைய திருவருளாலை அன்னை அக்கா பங்கேற்குடைய திருவருளாலை குருவுடைய குருவர்களோடு இந்த வழிபாடு நடைபெற்றிருக்கிறது. இந்த வழிபாடுக்கு நடைபெறுவது கூட எத்தனையோ பல சிக்கல் 18 ஆண்டுகளாக 2005 அன்று 6ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த வழிபாட்டிலிருந்து ஒவ்வொரு விதமான வழிபாட்டுக்கான ஏற்பாடு இருந்தாலும் அதெல்லாம் நம்முடைய விநாயகமான அருள் திருச்சின்னவளையாவுடைய அருளால் அதில் தகர்த்திருக்கிறது. அந்த வகையில் முன்னாடி கூட அடுத்த ஆண்டிற்கு ஒத்தி வைக்கலாம் என்கின்ற எண்ணம் கூட சுகாதார சொன்னார் கூட இந்த ஆண்டு நடைபெற வேண்டும் என்று அவருடைய வாக்கு. அதற்காக இத்தனை பேர் நம்ம ஐயா திருமண ஐயாட்டு ஒரு வார்த்தை சொன்னோம். எல்லாரும் ஒன்றிணைந்து நம்முடைய பெரும் அன்பிற்கு பாராட்டு நம்முடைய மாப்பிள்ளை இருந்தால் சாமி மாப்பிள்ளை தான் சொல்லுவார், பேரே வராது. ஆனால் அவருக்கு என்ன வருது அந்த வருது. எல்லாரும் ஒருங்கிணைந்து அற்புதமான முறைகளை புள்ளினார் வேளக்கோடி குடும்பத்தார் 100 கோடி புளிய சென்றார் 100 கோடி அன்னையும் கோதை கேளாய் ஆலயம் வடாலயங்கள் கலினால் கட்டி வைத்தார் கேள்விட்டார். விநாயகப் பெருமான் கருங்கலினால் திருக்கோள் அமைக்கப்பட்டு சுற்றி வந்தால் வெற்றி பெறலாம். இந்த தாரக மந்திரத்தை பெருமானிடத்தில் அம்மையப்பனிடத்திலே ஞானகாயப்பெருமான் கேட்டு உணர்ந்து தெரிந்து மகிழ்ந்ததைப் போல இன்றைக்கு நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த வழிபாட்டை செய்வதற்கு யாருடைய அனுகிரகம் கிடைத்தது என்று சொன்னால் பகவானுடைய அனுகிரகம் நமக்கெல்லாம் கூட்டியிருக்கிறது. அந்த வகையில் திருப்பணிக்கு உதவியவர்கள் ஒத்துழைத்தவர்கள் உடனிருந்து பணி செய்தவர்கள் ஊர் மக்கள் அனைவருக்கும் எல்லா வல்ல இறைவர்கள் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது வேண்டுதல் விண்ணப்பம். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அனுகிரகம் இல்லாமல் ஆசீர்வாதம் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் கிடைச்சுன்னா எல்லாம் கிடையாது. அதுபோல நமக்கு நம்முடைய எம்பெருமானுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் நாம் செய்கின்ற வேண்டுதல் விண்ணப்பத்தோடு இந்த வழிபாடுகள் நடைபெறுகிறது. எல்லாரும் ரெண்டு காலம் வச்சு நம்ம வேண்டுதலும் மதிக்க வேண்டும். நம்ம எண்ணங்களும் செயல்பட வேண்டும். நாம் நினைப்பது கூட நல்ல புத்தி மதியை கொடுத்து சந்தோஷ துணையாய் நிறுத்தி நாம் நினைக்கிறது கூட தெய்வ அனுகிரகத்தினாலே அந்த சிந்தனை கூட மாறாமல் இருக்க வேண்டும். அது தெளிந்த நீர் வருவதைப் போல இந்த உள்ளத்தை தெரிய வேண்டும். இந்த உள்ளம் தெளிவதற்கு என்ன வேண்டும்? இந்த உள்ளத்தை தெளிய வைத்தால் நாம் சொல்கின்ற மந்திரங்கள் இந்த ஆன்மா மீட்டெடுக்க வேண்டும். லயம் லயம் சாதாரண அமையப்பருடைய அனுகிரகத்தாலும் எல்லாம் அல்ல 5 கரம் கொண்ட ஆண்டவன் பெருமானுடைய அனைத்து தெய்வங்களுடைய அருளாலும் எல்லாம் அல்ல
எல்லாம் வல்ல அம்மையப்பருடைய கல்வி தரும் ஒரு நாளும் தலைமுறையா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பு இன்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கடலே நிலம் குளிரட்டும் மழை பொழியட்டும் பூமியிலே விவசாயம் செழிப்புற்று மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டுமாய் பிரார்த்தனை செய்கின்றோம். எல்லாம் வல்ல நவசக்தி ஞானவிநாயக பெருமானுடைய திருக்கோவிலிலே 4 கால வேல் வழிபாட்டை எல்லாம் வல்ல இறைவன் இறைவி திருவருளாலே நாங்கள் செய்கின்ற வழிபாட்டை எல்லாம் வல்ல இறைவன் ஏற்றருளி இருந்தருளி அருளிய வேண்டுமாய் பிரார்த்தனை செய்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் யாது பிழை இருந்தாலும் தேவி மனம் பொறுத்து காத்து ரட்சித்து அருள வேண்டுமாய் நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்கின்றோம். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய கருணையினாலே திருத்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்கின்ற பக்த கோடி ஐயப்பர்கள் அனைவருக்கும் அவர்கள் வாழ்க்கையிலே வருகின்ற கரடு முரடு பாதைகளை நீக்கி இருளை நீக்கி எல்லாம் வல்ல எம்பெருமானே பிறப்பு பார்வையினாலே அருளை தர வேண்டி நாங்கள் எங்களுடைய மனம்
டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சாமி சாமி எதிர்த்து கொடுத்துட்டே இருக்காரு. அப்ப அவர் தலையில வச்சு அடுத்த மாசம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்குறாங்க. அதற்கு முன்னாடி அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த பொறுப்புக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. அந்த வழியில அவர் போயிருக்கிறார். அந்த வயிற்று மாத்திரத்து ஒரே மாதத்துல அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கிடைச்சு. அதே மாதிரி 2002 ராஜாஜி போட் சொன்னார் தஞ்சாவூர் கோயில் அரசாங்கத்துக்கு அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் கோயிலுக்கு முன்னாடி ஆவடியார் கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது. கும்பாபிஷேகத்துக்கு ராஜாஜி தலையில சாமி மாதிரி மாலை கையெல்லாம் செஞ்சுட்டு போனாங்க. சாமி கும்பாபிஷேகத்துக்கு போறவங்க கும்பாபிஷேகம் வந்துருச்சு. அப்புறம் அந்த கோயில யாரு இந்த ஊர்ல யாரு அப்பா பேர் சொல்றாங்க. அவர் பேர் சொல்லிட்டாங்க. அவர் சாமி எல்லோருக்கும் கடவுளுடைய அருள் நம்ம 18 சித்தரையும் கண்ணில் பார்த்ததில்லை. ஆனால் அவர் சித்தராக யோகியாக தபசியாக ஞானியாக நம்ம கூட எல்லாம் மனித ரூபத்துல பயணித்திருக்கிறார். இந்த 18 ஆண்டுகளாக தாய்மார்கள் 6 பேர் பார்த்திருக்கலாம். 6 பேர் பார்க்காமல் அது இன்றைக்கு அவருடைய அன்றைக்கு அவர் வரும்பொழுது நம்ம பார்க்கும் ஏதோ ஒரு அவர் என்ன நினைத்தாலும் இங்க வழிபாட்டில் இருக்கிற தாய்மார்கள் இருக்கிற பெருமக்கள் எல்லாம் கலந்து கொண்டு நல்ல அவர் நினைத்தது சின்னமையாக வச்சார். அவர் என்ன என்னவா இந்த கோயிலுக்கு வரும்பொழுது பிள்ளையார் குட்டி பிள்ளையார் வச்சார். பிடித்து வைத்துதான் பிள்ளையார். இந்த பிள்ளையாருக்கு வைக்கும்போது என்ன என்னவா இருந்துச்சு. இந்த பிள்ளையாருக்காக கூட இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் வந்து இந்த பிள்ளையார் வழிபாடு செய்வார்கள். ஐயா பார்த்தால் பரவாயில்ல பிள்ளையார் பார்ப்பார்கள் என்று அவர் எண்ணம் இருந்தது. அவர் இந்த ஆடவனை என்னுடைய இல்வாழ்வுக்கு துணையாக ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம கண் முன்னே நம்முடைய இத்தனை செயல்பாட்டை நம்முடைய ஆணை முழுவதும் ஏதோ ஒரு நமக்கெல்லாம் நடத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆனால் இன்றைக்கு எத்தனையோ இடங்களில் தோன்றியிருக்கிறது. சொன்னாலே சங்கீதத்தில் மிக உயர்ந்தார். ஆனால் இன்றைக்கு ஜெகஜோதியாக ஆண்டோர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் தாய்மார்கள் எல்லாரும் குறை சூழ இந்த திருக்குறள் நதிராக எழுந்தார்கள். இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் வராங்க சொன்னால் ஞானிகளாக வந்திருக்கிறார்கள். 108 அதிபதி செய்த சாமியுடைய படத்திலிருந்து சாமி வர்றார்கள். அது மாதிரி பல ஆண்டுகள் அது மாதிரி ஒன்றுக்கு பேர் திருப்பதியாருன்னா பேர். ஆனால் திருக்கோயிலுக்கு பேர் வச்சது யாருக்கு சொன்னால் முருகப்பெருமான் பெருமான். அது போல நமக்கு குருவாக தாயாக தந்தையாக தெய்வமாக இங்கு எழுதல் நமக்கு காத்து கொண்டிருக்கின்ற ஆசிரிய குருவர்களோடு தொடர்ச்சியாக வருகின்ற ஆண்டவர்களோடு சாதனை அனைவருக்கும் எல்லாருடைய இறைவனுக்கு குருவுக்கு சேர்த்து சொல்லி தொடர்ச்சியாக அமைதியாக இந்த இடத்தை திருத்தலத்துக்கு அலுவலகத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்று வெளியிட்டால் போனால் உள்ளிருந்த பகுதி கல்லாக அந்த கல் என்ன கொடுக்கும் என்று சொன்னால் நல்லா பாருங்க. எங்க வேணா கல் இருக்கலாம். அந்த கல் கருவறைக்குள்ள போயிருந்தா மிகப்பெரிய சக்தி. இந்த மனிதன் எத்தனை முறை நம்ம கோயிலுக்கு போனாலும் மனம் மாறுது. ஆனா கல் ஒரு முறை உள்ள போயிருந்தா அது மிகப்பெரிய சக்தி. அது கல்லு தான் அது வெளியில் படப்படுகிறது. மனதில் நல்லா மாறணும்னா காலால் படிக்கிறது நல்லா மாறணும். அதுபோல் நம்ம கையில் இருக்கு. கடவுள் நமக்கு கை கொடுத்திருக்கிறார், கண் கொடுத்திருக்கிறார், எல்லாமே கொடுத்திருக்கிறார். அதற்கடுத்து வணக்கம் தக்குவது, மதிக்க தக்குவது, பிடிக்க தக்குவது நம்ம கையில் தான் இருக்கு. இப்போ கல் உள்ள போனா கடவுளா மாறும். வீட்டில் செய்யற சாதம் உள்ள வந்தா பிரசாதமா மாறும். பயணம் நம்ம போற பயணம் யாத்திரையா மாறும். ஒரு கோயிலுக்கு போற திருவண்ணாமலைக்கு போறோம், பஸ் எடுத்துட்டு ஒரு 50 பேர் போறோம்னா அது சபரிமலைக்கு போறோம் அப்படின்னு போனா அது பயணம் யாத்திரையா மாறும். அப்ப சாதம் பிரசாதமா மாறும், தண்ணீர் தீர்க்கமா மாறும், எலுமிச்சக்காய் கனியா மாறும். இப்படி எல்லாம் மாறும் பொழுது நம்ம என்னவா மாறும், எப்படிதான் இருக்கும் என்று ஒரு முறை நம்ம நினைத்தாலே அடையணும். நினைச்சு கண்ண மூடி ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம்
உட்கார்ந்துட்டு இந்த காலையில இருந்து இரவு தூங்குறதுக்குள்ள 3 வேளை உணவு கொடுத்தியே கடவுளே, நான் போற பயணம் சிறப்பா இருந்துச்சு, நான் போன காலை எந்த விதமான தொந்தரவு இல்லாம பண்ணியே, எனக்கு கேட்க நேரம்லாம் தண்ணி கொடுத்தியே, நான் சாப்பிட நினைக்கிறவங்கள சாப்பாடு கொடுத்தியே, எனக்காக ஒரு நாள் உட்கார்ந்து கடவுளை வேண்டி நன்றி சொல்லுமா? இல்லை, நம்ம ஏன்னா நமக்கு கிடைச்சனால நினைக்க மாட்டோம். எப்பெல்லாம் கிடைக்கலையோ அதுவே ஒரு ஏற்படும் தாக்கம் வரும். அதுக்கு டேரக்டா நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்குது. இது மாதிரி எத்தனை பேருக்கு கிடைக்காது? ஒரு நேரம் சாப்பாடு இல்லாம எத்தனை பேர் பிச்சை எடுத்துருக்கீங்க, தண்ணி இல்லாம எத்தனை பேர் தவிர்த்துருக்கலாம். ஆனா நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கடவுள் கொடுத்துருக்காரு, கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காரு. இது நினைத்தாலே நம்ம வந்து அடுத்து பொதுதா சாமி நம்ம பெரிய கால் வேண்டாம், பெரிய மக்களா வேண்டாம், இந்த கை கட்டி கொடுத்துருக்காரு கடவுளே ஒரு ஜனமும் சொல்லுவோம். நீங்க ஒரு நாள் உட்கார்ந்து நினைச்சு பாருங்க, அடுத்த வேலை கேட்குமா? கேட்கவே மாட்டோம். நம்ம இன்னைக்கெல்லாம் கேட்கணும். அதுவே அங்க அதிசயம் கேட்கிற மக்களாக அதுவே சிறப்பும் கேட்கும். கடவுளுக்கு போய் கேட்காதெல்லாம் கேட்கும். ஆனால் கடவுள்கிட்ட என்ன வேணும்? நன்றி சொன்னாலே நன்றி சொல்ல மாட்டோம். ஒரு நம்ம ஏதாவது பண்ணா திருப்பி நன்றி மறப்பு நன்றி நன்றி இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால இந்த நன்றியை மனசுல நினைச்சுக்கணும். எப்ப கொடுத்தாலும் சிறுசா கொடுத்தாலும் சொல்லுவாங்க, பச்சை தண்ணி கொடுத்தாலும் கடைசி வரைக்கும் துரோகம் நீங்க என்ன பண்ணாலும் அது என்ன நமக்கு வந்து அதெல்லாம் எப்படி சக்தி வந்து ஒரு தாய்மார் ஒரு தாய் நினைச்சுன்னா அதனால இத்தனை தாய்மார் விநாயகர் பெருமானுக்கு தமிழக செலுத்தி தவறாக செய்யற குட்டி பிள்ளையா ஜான் கூட வச்சு அவ்வளவுதான் அந்த பிள்ளையா சொல்லுவாங்க, மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு, கோவில் சிறுசு ஒட்டுமலை பெருசு சொல்றது போல இந்த பிள்ளையாட்டு நாம் செய்கிற பக்தி இந்த மிகப்பெரிய சக்தியாக மாறி நம்ம எல்லோரும் இந்த இடத்துக்கு எல்லாரும் தேடி வந்தாலும் பாருங்க, எல்லாரும் அசோக் ஐயா அவர்களுக்கு எல்லாமே குருவர்களாக நீங்க இருக்கிற தாய்மார்கள் நீங்க என்ன கேட்கணும் கண்டிப்பா அந்த பிள்ளையாரு கொடுப்பாங்க. அந்த சக்தி யாரால் வரும் என்று சொன்னால் அந்த கைத்தறிகள் அந்த மாதிரி தாய்மார்கள் செய்த தவம் இன்றைக்கு நமக்கெல்லாம் அந்த தவம் சக்தியாக மாறி உருவெடுத்து எல்லோருக்கும் எல்லா நலன்களும் நிறைவேறும் என்று பிரார்த்தனை செய்து தொடர்ச்சியாக யாகசாலை வழிபாடுகளால் நடைபெறுகிறது. அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநிலமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிறருருவம் தம் உருவம் தாமேயாகி இருளனாகி இன்றாகி நாளையாகி நிமிர்வுள் சடையடிகள் நின்றவாறே நிமிர்வுள் சடையடிகள் நின்றவாறே பதிந்தசை காவல போற்றி போன் குபேரன் போற்றி போன் நான்கு முகள் போற்றி போற்றி போன் ஓம் ஆதார சக்தி போற்றி போம் அவையருக்கை போற்றி போம் மரபையருக்கை போற்றி போம் சிம்மையருக்கை போற்றி போம் யோக இருக்கை போற்றி போம் தாமரை இருக்கை போற்றி போற்றி போம் சூரிய மண்டலம் போற்றி போம் சந்திரமண்டலம் போற்றி போம் அக்னி மண்டலம் போற்றி போம் பராசக்தி மண்டலம் போற்றி போற்றி போம் ஏகம்பத்துரையந்தாய் போற்றி வாக்கினுள்ளாள் வாயார தன்னடியே பாடும் தொண்டரினத்தகத்தாள் இமயவரம் சிரத்தில் செம்பொள் புனத்தகத்தாள்
ஒன்றை போதினுள்ளாள் பொறுப்பிடையாள் நெருப்பிடையாள் காற்றினுள்ளாள் கனத்தகத்தான் கையிலாயத்து உச்சி உள்ளாள் காலத்தியானவன் கண்ணுள்ளானே காலத்தியான் அவன் கண்ணுள்ளானே தேனப்பூவண்டு உண்டு கொன்றையாள் காள் திருவேகம்பத்தான் காள் ஒளியானான் காள் வானப்பேரூரும் அறியவோடி மட்டித்து நின்றான் காள் வண்டார் சோலை காணப்பேரூரான் காள் கரை கண்டன் காள் காலத்தியானவன் கண்ணுள்ளானே காலத்தியாள் ஞான பூங்கோதையாள் பாகத்தான் காள் அவன் கண்ணுள்ளானே பரிபூரணமாக அமர்ந்து அருளாட்சி செய்த ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்து திருச்செங்காட்டங்குடி பதிகமானது தற்பொழுது பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. விநாயக பெருமானை முன்னிறுத்தி நாங்கள் செய்கின்ற இந்த வழிபாடு சிறப்பான முறையிலே நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து திருச்செங்காட்டங்குடி பதிகத்திலே இருந்து ஓரிரு பாடல்கள் எம்பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம். போற்றி ஓம் நமச்சிவாயே மலத்தூவி மலத்தூவி கணபதி சரத்தானே பாடினாள் நருணையாள் பழத்தினாள் பயிராட்டியே நொடினாள் மணமானை உணர்ந்தடியார் புரிந்தேத்த பெருமான் அருளை செய்த திருநீலகண்ட பதிகமானது தற்பொழுது எம்பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. இந்த பதியத்தினுடைய ஒவ்வொரு பாடலினுடைய நிறைவிலும் தீவினை வந்தமை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்கின்ற திருவார்த்தையோடு நிறைவு வரும். அத்தகைய எந்த விதமான தீவினைகளாக இருந்தாலும் இவ்விடத்திலே இருந்தாலும் சரி, நமக்கு ஏற்படுகின்ற தீவினைகளாக இருந்தாலும் நம்மை விட்டு விலக வேண்டும் என்றால் இந்த பாடலை பாராயணம் செய்யும் பொழுது அந்த தீவினைகள் யாவும் கலைந்து நமக்கு நல்ல சௌபாகியத்தை இறைவன் அருள்வார் என்பது ஐதீகம். அதன் வண்ணமாக தற்பொழுது திருநீலகண்ட பதிகமானது எம்பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. பக்தகோடி மெய்யன்பர்கள் மனதார பிரார்த்தனை செய்து நமக்கு ஏற்படுகின்ற எந்த விதமான தீவினைகளாக இருந்தாலும் நம்மை விட்டு விலக வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்யும்படி வேண்டுதல் செய்கின்றார்கள். போற்றி வல்லது எம்மை தீண்டப்பெறா காவினையேட்டு புலப்பல தொட்டும் கனிமணத்தாள் ஏவினையாளைகள் மூன்றெறித்தீரில்
சொல்லக்கூடிய மதத்திலே சமர்ப்பணம் செய்யக்கூடிய இருக்கிறது. ஒன்றே ஓம் நமச்சிவாய சிவாய நமோ. இந்த இடத்திலே பிசாசுகளை பயங்கர வடிவில் எதிரில் ஜடாமணிகள் பிரகாசனையோடும் செய்யுட்டி சாத்தி உள்ளேயும் மொழி தலையை சுற்றி வரிசையாக ஒருவரோடு ஒருவர் கொட்டாமல் வரிசையாக வந்து இந்த திருக்குண்டத்தில் போட்டு புண்ணியமானது எம்பெருமானுடைய திருமணிக்கு விண்ணப்பம். ஓம் நமச்சிவாய சிவாய நமோ. வேயம் விடமுள்ள கண்கள் நிகழவி தடவி மாசது திங்கள் கோயில் மட்டும் கொண்டு போயிருங்க. கோயில் மட்டும் போயிடலாம். கோயில் மட்டும் போயிடலாம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, பின்னாடி வந்துட்டுக்கிறேன்.
எல்லாம் ஊற்றிடுறாங்க இருக்கிறத ஊற்றிடுங்க எல்லாம் ஊற்றிடுங்க நல்லா பூரா